ஹலோ மேட்ஸ், நாங்கள் எல்லாருமே இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். அப்படித்தானே? இன்றைக்கு இன்டர்நெட் இல்லாமல் இருக்கவே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இன்டர்நெட்டில் நாங்கள் மூழ்கி இருக்கிறோம். ஸோ ஓகே ரைட், இந்த இன்டர்நெட்னா என்ன இதை பற்றி இதை பார்க்க போகல. ஆல்ரெடி நான் இன்டர்நெட் பற்றி ஒரு வீடியோ பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்நெட்டை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா ஸோ அந்த வீடியோ நான் ஐ பட்டனை கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்டர்நெட்டை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும். ஓகே ரைட், இந்த இன்டர்நெட்டில் என்ன இருக்குது? இந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடியது வெப்சைட்ஸ். இந்த வெப்சைட் இல்லாமல் இன்டர்நெட் இல்லை தானே. இந்த வெப்சைட் என்ன, இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றி நான் இந்த ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க என்ன செய்யணும்னு. ஸோ அதை பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மேட்ஸ், இந்த வெப்சைட் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும் தானே. இப்போ நாங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறது எல்லாமே வெப்சைட்ஸ் தான். நீங்கள் இன்டர்நெட்டை போய் சர்ச் பண்ணுறீங்க யூடியூப்.com சொல்லி. அதாவது நீங்கள் யூடியூப்.com சர்ச் பண்ணி உள்ள போனீங்கன்னா நீங்கள் போகிறது இந்த வெப்சைட்டு கூட தான் போகிறீங்க. அதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் எதை எடுத்தாலும் வெப்சைட்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு எப்படி இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகுது, இதை பற்றி தான் இந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வேறு காட்டியும் பாருங்கள். ஓகே ரைட், இந்த வெப்சைட் எல்லாத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக வேண்டி முதல்ல தேவைப்படக்கூடிய சாஃப்ட்வேர் தான் அதாவது ப்ரௌசர். ப்ரௌசர்னா இந்த க்ரோம் ப்ரௌசர், மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், இதான ப்ரௌசர்ஸ் இருக்குது. யூசி ப்ரௌசர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாமே ப்ரௌசர்ஸ் தான். சிலவங்க என்னென்னா இந்த ப்ரௌசர்ஸையும் சர்ச் இன்ஜினையும் மாற்றிக்கொள்கிறாங்க. எப்படின்னு தெரியும், அதாவது இது ப்ரௌசரா இது சர்ச் இன்ஜினானு. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ், க்ரோம் இதெல்லாமே ப்ரௌசர்ஸ். அதாவது சர்ச் இன்ஜின் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் யூஸ் பண்ண இந்த கூகுள், யாஹூ, பிங் இது எல்லாத்தையும் நாங்கள் சர்ச் இன்ஜின்னு சொல்லுவோம். ஓகே ரைட், இந்த வெப்சைட் எல்லாத்தையுமே எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த ப்ரௌசர் தேவைன்னு சொல்லிங்களே ப்ரோ. இந்த ப்ரௌசருக்கு இந்த வெப்சைட் எப்படி வருது, இந்த வெப்சைட்னா என்ன, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இந்த வெப்சைட் இருந்தால் ஸோ அந்த வெப்சைட்டில் முக்கியமாக 3 விஷயம் இருக்கும். இந்த 3 விஷயம் இருந்தால் தான் அது ஒரு வெப்சைட்டாக நாங்கள் சொல்லுவோம். என்னென்னா முதல் விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் சொல்லுவோம். இது ஒரு கோடிங் லாங்குவேஜ். இந்த கோடிங் யூஸ் பண்ணி நாங்கள் வெப்சைட் எல்லாமே செய்கிறோம். அதாவது HTML என்றால் அதாவது அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட். இந்த கண்டென்ட் எல்லாமே நாங்கள் செய்கிறது, கிரியேட் பண்ணுறது இந்த HTML என்று சொல்லக்கூடிய இந்த கோடை வச்சு தான். அதாவது அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ் இதெல்லாமே நாங்கள் செய்கிறது வந்து இந்த HTML என்று சொல்லக்கூடிய இந்த கோடிங்கை வச்சு தான். அண்ட் அதில் ரெண்டாவது எடுத்தீங்கன்னா CSS, அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லுவோம். இந்த கேஸ்கேடிங் அதாவது இந்த CSS நாங்கள் எதுக்கு இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, அதாவது நாங்கள் செய்யக்கூடிய அந்த HTML செய்யக்கூடிய இந்த ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப் இதெல்லாமே எப்படி இருக்கணும், அதாவது இந்த சைஸில் இருக்கணும், இந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும். அண்ட் ஒரு இமேஜை கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் இந்த சைஸில் இருக்கணும், சர்க்கிளாக இருக்கணுமா, ரெக்டாங்கிளாக இருக்கணுமான்னு சொல்லி இதெல்லாமே நாங்கள் செய்கிறது இந்த CSS யூஸ் பண்ணி தான். ஓகே ரைட், மூணாவது விஷயமாக அதாவது ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாமலும் இந்த வெப்சைட்டை கிரியேட் பண்ணலாம். பட் ஆல்சோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா வெப்சைட்லையும் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் வெப்சைட்டில் கூடக்கூடிய அந்த இமேஜஸ் இருக்குதானே, இந்த இமேஜஸுக்கு மேலே நீங்களுடைய மவுஸை அதாவது உங்களுடைய கர்சரை கொண்டு போய் நீங்கள் இமேஜஸ்க்கு மேலே வச்சிங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் வச்சிங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் ஒரு அனிமேட் ஆகும். அப்படி தானே ஒரு அசையும், அதாவது ஒரு பொப்பப் ஆகும் அல்லது உள்ளுக்கு போகிற மாதிரி அப்படி ஏதாச்சும் ஒரு அனிமேஷன் ஆகும். ஸோ இந்த அனிமேஷன்ஸ் இப்போ ஒரு லிங்க் எடுத்தீங்கன்னா அந்த லிங்க்கு மேலே மவுஸ் கர்சரை கொண்டு போய் வச்சிங்கன்னா அந்த லிங்க் பெருசாகி காட்டுறது. ஸோ அந்த மாதிரி அனிமேஷன் தகுறது எல்லாமே இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் செய்கிறோம். ஓகே ரைட், வெப்சைட்டில் இந்த 3 எப்படியுமே இருக்கும். HTML யூஸ் பண்ணி மட்டும் எங்களுக்கு வெப்சைட்டும் கிரியேட் பண்ணலாம். பட் ஆல்சோ அதில் ஜஸ்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஹெட்டிங் மட்டும்தான் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்காதுன்றதால தான் இந்த CSS ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஓகே ரைட், இந்த ப்ரௌசர் இந்த வெப்சைட் எல்லாமே எப்படிங்கிற டிஸ்பிளே பண்ணுறது. இந்த ப்ரௌசர் கிட்டே இந்த வெப்சைட் எல்லாமே இருக்குது. இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 விஷயமும் ப்ரௌசர் கிட்டே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை மேட்ஸ். அதாவது இப்போ எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் யூடியூப்.com சர்ச் பண்ணுறீங்க ரைட். சர்ச் பண்ணக்குள்ள இந்த யூடியூப்.com வெப்சைட்டுக்கு அதாவது யூடியூப்.com அந்த சர்வருக்கு தான் போகணும்னு சொல்லி அந்த ப்ரௌசருக்கு தெரியாது. அதுக்கு தான் ஒரு கான்செப்ட் இருக்குது, DNS சொல்லுவாங்க. DNS சர்வர், அதாவது டொமைன் நேம் சிஸ்டம் நாங்கள் சொல்லுவோம். இந்த டொமைன் நேம் சிஸ்டத்துடைய வேலை என்னென்னா, அதாவது நீங்கள் இதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா, இந்த கம்ப்யூட்டரில் அதாவது இந்த இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்க எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் IP அட்ரஸ் அந்த ஒரு விஷயம் இருக்கும். அதாவது நீங்கள் சிம்பிளாக இங்கே சரி ஒரு போகணும்னா ஒரு கடைக்கு போகணும்னா அந்த கடையோடைய அட்ரஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாக்ட்லி அந்த லொக்கேஷனுக்கு போவீங்க தானே. இதே மாதிரி தான் இந்த இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் IP அட்ரஸ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். இந்த IP அட்ரஸ் மூலமாகத்தான் இதுதான் விஷயம், ஒரு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஒரு சர்வர்லேருந்து வரணும் போகணும் எல்லாத்தையுமே இந்த IP அட்ரஸ் வச்சு தான் இது நடக்குது. ஓகே ரைட், இப்போ எக்ஸாம்பிளில் சொல்லணும்னா நீங்கள் யூடியூப்.com சர்ச் பண்ணீங்க. யூடியூப்.com சர்ச் பண்ணியிருந்தா யூடியூப்.com எதுன்னு இந்த ப்ரௌசருக்கு தெரியாது.
யூடியூப்னா நீங்க அது ஜஸ்ட் ஒரு நேமை தானே நீங்க டைப் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கு நாங்க டொமைன் நேம்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு இன்டர்நெட்ல யூஸ் பண்ணக்கூடிய இந்த நேம்ஸ் எல்லாமே, அதாவது facebook.com, youtube.com, instagram.com, இதெல்லாமே நாங்க டொமைன் நேம்ஸ். இதெல்லாமே ஜஸ்ட் நேம்ஸ் தான். பட் இதுக்கு பின்னால இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. ஸோ ப்ரௌசருக்கு இந்த ஐபி அட்ரஸ் தெரியாது தானே. இப்போ நீங்கள் யூடியூப் சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ப்ரௌசர் வந்து டிஎன்எஸ் சர்வர் கிட்ட, அதாவது இந்த டிஎன்எஸ் சர்வருடைய வேலை என்னென்னா இதுவும் ஒரு சர்வர் தான். பட் ஆல்சோ இதில் சர்வ் பண்ணி வைக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த நேம்ஸையும் அந்த நேம்ஸுக்கு இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸையும், அதாவது அந்த டிஎன்எஸ் சர்வரில் தான் இருக்கும் இந்த யூடியூப்.comக்கு என்ன ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி, facebook.comக்கு அந்த ஃபேஸ்புக்கு என்ன ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லி அந்த ஐபி அட்ரஸ் எல்லாமே நேமே வச்சு அந்த நேமுக்கு ஏற்ற ஐபி அட்ரஸ் இதுதானு சொல்லி இருக்கக்கூடிய சர்வர் தான் டிஎன்எஸ் சர்வர். இப்போ instagram.comன்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த instagram.com அது அந்த பேரோட சேர்த்து அந்த சர்வருடைய ஐபி அட்ரஸும் அந்த டிஎன்எஸ் சர்வரில் இருக்கும். முதல் விஷயமாக இந்த ப்ரௌசர் வந்து டிஎன்எஸ் சர்வருக்கு ரிக்வஸ்ட் அனுப்பும். என்னென்னா யூடியூப்.com இந்த நேம்ல இந்த டொமைன் நேம்ல இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் எனக்கு தான் சொல்லி, அதாவது அந்த யூடியூப்.comக்கு என்ன ஐபி அட்ரஸ் இருக்குதோ அந்த ஐபி அட்ரஸை ப்ரௌசருக்கு அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ரௌசருக்கு ரிட்டர்ன் பண்ண பிறகு ப்ரௌசர் அந்த ஐபி அட்ரஸை வச்சு அந்த ஐபி அட்ரஸ் இருக்கக்கூடிய அந்த சர்வரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த விஷயங்களை தான், அதாவது சிஎஸ்எஸ், HTML, JavaScript இதெல்லாத்தையுமே எனக்கு தாண்டு அந்த ப்ரௌசர் பேங்க் இருக்கும் அந்த சர்வர் இருந்து, அந்த சர்வர் கிட்ட இருந்து இதெல்லாத்தையுமே ப்ரௌசர் வாங்கி தான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ சும்மா கூகுளுக்கு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த உலகத்துல, அதாவது இந்த வேர்ல்ட் வைட்ல மில்லியன்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வருக்கு போகணும்னு அதுக்கு தெரியாது, அப்படிதானே. ஸோ இந்த ஐபி அட்ரஸ் இது ஒரு யூனிக் நம்பர். ஒவ்வொரு கம்ப்யூட்டர்ஸுக்கும் ஒவ்வொரு சர்வர்ஸுக்கும் ஒவ்வொரு நம்பர் தான் இருக்கும். ஸோ அந்த நம்பரை வச்சு எக்ஸாக்டாக இந்த சர்வருக்கு நாங்கள் கண்டக்ட் பண்ண விஷயத்தை இந்த ஐபி அட்ரஸ் மூலமாக இந்த ப்ரௌசர்ஸ் கண்டுபிடிக்குது. ஆல்ரைட், எப்படி வெப்சைட் ஒர்க் ஆகுது, இந்த வெப்சைட்டுக்கு பின்னால் என்ன நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு விளங்கிக்கும் நான் நம்புறேன். ஸோ இப்படி தான் உங்களுக்கு இந்த வெப்சைட் எல்லாமே டிஸ்பிளே ஆகுது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வேண்டி கொஞ்சம் லாங்காக சொல்கிறேன். பட் நீங்கள் சர்ச் பண்ணி அடுத்த செகண்ட் இப்படி சொல்கிறது முன்னுக்கு உங்களுக்கு அந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகுது. ஓகே ரைட், இந்த வெப்சைட் எடுத்தீங்கன்னா வெப்சைட் எங்களுக்கு ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட் அண்ட் டைனமிக் வெப்சைட் வந்து ரெண்டு வகை நாங்கள் பிரிக்கலாம். அதாவது ஸ்டாட்டிக் வெப்சைட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணணும்னு சொன்னால் ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்க, அல்லது ஒரு ட்ரெயினுக்கான டைம் பார்க்கணும்னு சொன்னால் ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்க, அல்ல இதே மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட், அதாவது ஒரு மேட்ச் பார்க்குறீங்க, அந்த மேட்சுடைய ரிசல்ட்ஸ் பார்க்கணும், இதுக்காக ஒரு வெப்சைட்டே போகிறீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே யார் சர்ச் பண்ணாலும், அதாவது இந்த வெப்சைட்ஸை யார் சர்ச் பண்ணினாலும் அவங்க டிஸ்பிளே ஆகக்கூடியது எல்லா விஷயமும் ஒன்றா இருக்கும். அதாவது ஒரே கண்டென்ட்டாக இருக்கும். யார் போய் சர்ச் பண்ணினாலும் அதே ஸ்கோர் தான். இப்போ மெட்ச் பார்த்து நினைக்கிறீங்க, அந்த மெட்ச் பார்க்கக்கூடியவங்க எல்லாரும் யார் போய் அந்த மெட்சை சர்ச் பண்ணினாலும் அது இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது அந்த வெப்சைட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அது டிஸ்பிளே பண்ணும். என்னோட ஒரு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட்டை புக் பண்ண போறீங்கன்னா அந்த வெப்சைட்டை போனீங்கன்னா, அதாவது யார் அந்த வெப்சைட்டை போனாலும் ஒரே மாதிரி தான் அந்த வெப்சைட் எல்லாருக்கும் டிஸ்பிளே ஆகும். இதை நாங்கள் ஸ்டாட்டிக் வெப்சைட்னு சொல்லுவோம். அண்ட் அடுத்த ரெண்டாவது விஷயமா டைனமிக் வெப்சைட். இந்த வெப்சைட் எப்படின்னா, அதாவது இந்த கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாமே டைனமிக் வெப்சைட் தான். அதாவது இந்த யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி, நாங்கள் தான் யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ எனக்கு ஒரு கண்டென்ட் வரும், உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வரும், அப்படித்தான் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அதாவது சோஷியல் மீடியா வெப்சைட் எல்லாமே டைனமிக் வெப்சைட்டாக தான் இருக்குது. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சேனல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய கண்டென்ட் எனக்கு டிஸ்பிளே ஆகாது, எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது, அப்படித்தானே. இதை எதை வச்சு இது அப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது டைனமிக் வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அதாவது யூசர்ஸுக்கு ஒரு வேரியா சர்வர் இருக்கும். அந்த சர்வரை நாங்கள் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டேட்டா பேஸில் தான் யூசர்ஸ் உடைய இன்ஃபர்மேஷனை அவங்க கெதர் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த யூசர்ஸ் ஃபேஸ்புக்கில் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி, இந்த யூசருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கண்டென்ட்டை, ஃபோட்டோஸை, வீடியோஸை டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த டேட்டா பேஸில் அவங்க சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வச்சு தான் ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த வெப்சைட் டிஸ்பிளே ஆகுது. அண்ட் ஆல்சோ யூடியூப் எடுத்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்களுடைய கண்டென்ட் தான் உங்களுக்கு வரும், அப்படித்தானே. இந்த யூடியூப் கிட்ட வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்கும் வேறு, அதாவது இந்த யூடியூப்ல யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறான், இந்த விஷயத்தை எல்லாமே அவன் சேவ் பண்ணி வச்சிருப்பான். அந்த சேவ் பண்ணி வச்சிருக்க டேட்டா பேஸ் மூலமாக, அதாவது எங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவன் கெதர் பண்ணி வச்சிருப்பான். அந்த கெதர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு எங்களுக்கு அந்த கண்டென்ட் டிஸ்பிளே ஆகுது. அதாவது நாங்கள் ஒரு ரிக்வஸ்ட் கொடுக்குறோம் தானே, யூடியூப்.com சர்ச் பண்ணும் போது இவனுக்கு இந்த விஷயங்களை தான் நாங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு சொல்லி உடனடியாக அந்த டேட்டா பேஸ் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கெதர் பண்ணி அந்த யூடியூப் அந்த சர்வர்ல இருந்து இன்ஸ்டன்ட்டா உடனடியாக எங்களுக்கு கண்டென்ட்டை ஜெனரேட் பண்ணி, அந்த கோடை ஜெனரேட் பண்ணி
அட் அ டைப் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்படி தான் இந்த டைனமிக் வெப்சைட் ஒர்க் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஸ்டிக் வெப்சைட் வந்து யார் அந்த வெப்சைட்டை போய் பார்த்தாலும் ஒரே மாதிரியான கண்டென்ட் ஒரே மாதிரியான விசிபிலிட்டி தான் அந்த வெப்சைட்ல இருக்கும். அண்ட் டைனமிக் வெப்சைட் எடுத்தீங்கன்னா அது அப்படி அல்ல. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த ஃபேஸ்புக்கு யூசர் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அப்படித்தான் இந்த டைனமிக் வெப்சைட் ஒர்க் ஆகுது. ஆல்ரைட், எல்லாத்தையும் நான் சிம்பிளாக சொல்லிப்பேன் நான் நம்புறேன். அண்ட் இந்த வெப்சைட் இப்படி ஒர்க் ஆகுது என்று உங்களுக்கு விளங்கிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ விளங்கினா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, விளங்காட்டி டிஸ்லைக் பண்ணுங்க. எதுக்கு விளங்கலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சேருங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இதே மாதிரியான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தமான விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செய்யணும்னு. ஸோ அதை செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.